ஆண்டவருடைய சுபாவமே அப்படிதான். அவர் முன்னாடி உங்க முன்னாடி எங்க போனாலும் அவர் உங்க முன்பாக போவார். தேவ பிள்ளைகளுக்கு கண்களுக்கு தெரியாம ஒரு ரகசியம் இருக்கு. அல்லேலூயா. நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க முன்பாக கர்த்தர் போய் கொண்டே இருப்பார். அதை நீங்க நல்லா விசுவாசி. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திலே வருவேன். அல்லேலூயா. அப்படின்னு நீங்களாம் விசேஷமானவர்கள். ஆண்டவர் ஒரு ஆளை நடத்துறாரு, ஆண்டவர் ஒரு கூட்டத்தை நடத்துறாருன்னா முன்னாடி ஒரு அடையாளம் கொடுப்பார், முன்னாடி யாரையாவது அனுப்புவார், முன்னாடி ஒரு தூதனை அனுப்புவார். இந்த ரகசியம் தெரியாதவங்க எல்லா அட்டாக்குக்கும் ஆளாகிடுவாங்க. மந்திர அட்டாக்கு, ஹார்ட் அட்டாக்கு, அந்த அட்டாக்கு, இந்த அட்டாக்கு, எல்லா அட்டாக்கும் உங்களை வராம இருக்கணும்னா கர்த்தர் உங்கள் முன்பாக போக வேண்டுமே. அப்போ ஒரு நாள்ல மோசே போய் கேட்கிறார். மோசே போய் ஆண்டவரிடம் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு வழி காட்டும் ஆண்டவரே. இந்த 6 லட்சம் பேரை என்னால அவர்களை சரியாக வழி நடத்த முடியவில்லை. அல்லேலூயா. எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுகிறார்கள், எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் எனக்கு வழி காட்டும். என்ன ஜெபிக்கிறாரு? நீர் எனக்கு. நீங்க இன்னைக்கு சரியான ஜபத்தை பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி. பாதி பேருடைய பிரச்சனை என்னன்னா, என்ன பிரேயர் பண்ணணும் தெரியாது. வேதத்துல யார் யார் எப்படிலாம் ஜெபிச்சாங்க, அதுக்கு என்னெல்லாம் பதில் வந்ததுன்னு பார்க்கணும். அல்லேலூயா. வாசிக்கலாம். மோசேயுடைய ஒரு ஜபத்தை பார்க்கலாம். யாத்திரை ஆகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்திரை ஆகமம். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். உம்முடைய வழியை எனக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு போராட்டம் அப்படின்னா எப்படி ஜெபிக்கணும்? உம்முடைய வழியை எனக்கு. அப்படி நீங்க ஜெபிச்சா ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். இந்த பிரச்சனையில என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல, எனக்கு வழியே தெரியல. அப்போ நீங்க என்ன ஜெபிக்கணும்? உம்முடைய வழியை எனக்கு. அப்ப ஆண்டவர் அதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கிறார்? வாசிக்கலாமா? வாசிங்க. உங்க பிரச்சனைக்கெல்லாம் என்ன ஆன்சர்? அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். உங்க பிரச்சனைக்கு, உங்க போராட்டத்துக்கு, உங்களுடைய அங்கலாய்ப்புக்கு என்ன ஆன்சர் ஆண்டவர் கொடுக்கிறார்? இந்த வருஷம் ஃபுல்லா என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய ஒரு பெரிய ரகசியம், வெளியே தெரியாத ரகசியமே தேவ சமூகம் அவர்கள் முன்பாக இந்த சமூகத்தை யாரெல்லாம் அளவில்லாமல் பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்களோ, சமூகம் உள்ள வர 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 அவங்களுக்குள்ள விடுதலை ஒவ்வொரு நாளும் உண்டாகும். சமூகம் நிரம்ப 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 அவர்களுக்கு விரோதமான ஆயுத